என் வாழ்க்கையிலே நான் மறக்க முடியாத ஒரு சம்பவம். சில வருடங்களுக்கு முன்னால, ஏறத்தாழ ஒரு 22 வருஷம் இருக்கும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஆராதனை குழப்பங்கள் இந்தியாவுக்குள்ள இன்னும் அதிகமா வராத ஒரு காலகட்டம். நாங்கள் இருக்கிற ராமநாதபுரம் பகுதியில் இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. வெள்ளிக்கிழமையில நீங்க வந்தீங்கன்னா ஏதோ பாஸ்ரால் உள்ள போன மாதிரி கடையெல்லாம் மூடி இருக்கும். அப்ப எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா சிடி, அந்த வீடியோக்கள் இதுதான் வச்சிருப்பாங்க. அவர் ஒரு இஸ்லாமிய மத சம்பந்தமான புத்தகங்கள் விற்கிற ஒரு கடை வச்சிருந்தார். ரொம்ப பெரிய நான் பார்த்தா பேசுவாரு, மத சம்பந்தமான காரியங்களை ஏங்கிட்டு அவர் சொல்லுவார், நான் அவருக்கு சொல்லுவேன். ஒரு நண்பர் ஒரு நாள் நீ அவசரமா பார்த்து கூப்பிட்டார். பாஸ்டர் கொஞ்ச நேரம் வாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு சொன்னார். என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், உள்ள வாங்க, கடைக்குள்ள வாங்கன்னு சொல்லி ஒரு சிடி ஒன்றை போட்டு அதை திரையிலே எனக்கு காண்பித்தார். பப்பான்னு தெரியல, என்னன்னு தெரியல. ப்ளூ கலர்ல லைட்டு, சோப்பு கலர்ல லைட்டு, உடையெல்லாம் பாதி பாதி உடை இருக்குது. ஒரு மாதிரி பளபளப்பான உடைகள் இருக்கு, பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு உடைகள். ஆண்களும் பெண்களும் ஓ ஓ ஓன்னு ஆடுறாங்க, கத்திட்டு ஆடுறாங்க. ஆடும்போது எனக்கு இதை எது நமக்கு காமிக்கிறாருன்னு நினைச்சேன். நான் நல்லா கவனிச்சா இடையில ஜீசஸ்ன்னு கத்துறான், அல்லேலியாங்கிறான். எனக்கு அப்பதான் புரியுது இது என்னதுன்னு. பார்த்தா அமெரிக்காவில் ஒரு பெரிய சர்ச்சில் நடக்கிற ஆராதனை. ஆண்களும் பெண்களும் குதித்து ஆடி எந்த வித்தியாசம் இல்லாம ஆராதிக்கிறாங்க. இந்த நண்பர், முஸ்லிம் நண்பர் என்கிட்ட கேட்டார், இஸ்லாமிய நண்பர், இது என்னதுன்னு கேட்டார். நம்மளா இருந்தா நான் கடினமா சொல்லலாம், இன்னொரு மதத்தை சேர்ந்துட்டு போய் என்ன சொல்றது. உடனே அவர்கிட்ட சொன்னேன், இல்ல பிரதர், இது ஆராதனை சபையில ஏன் இப்படி ஆராதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டார். இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்றபடி ஆராதனையில கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டாந்து இருக்கிறாங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா? கடவுளுக்கு செலுத்துகிற ஆராதனையை மாற்றுவதற்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னு கேட்டார். நாங்க இஸ்லாமியர்கள் ராஜாவா இருந்தாலும் மந்திரியா இருந்தாலும் ஒரே மெத்தட்ல தான் ஆராதிக்கணும். அவர் வாயெல்லாம் கழுவி, தன் காது மடல்களை கழுவி, முழங்கால நின்னு, நெற்றி தரையில பட. நல்ல இஸ்லாமியர்களை பாருங்க, ஒரு தழும்பு இருக்கும். முழங்கால நின்னு இப்படித்தான் ஆராதிக்கணும்னு சொன்னா, எங்களுக்கு எப்போ கற்றுக் கொடுத்தாங்களோ அப்ப இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க அப்படித்தான் ஆராதிக்கிறோம். கடவுளை ஆராதிக்கிற மெத்தட்ல, முறையில உங்களுக்கு காலத்துக்கு ஏற்றபடி மாற்றம் செய்து கொள்ளலாம் என்கிற அதிகாரத்தை யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டார். எனக்கு பதில் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. யாருக்கு அதிகாரத்தை கொடுத்தா உங்களுக்கு? காலம் மாறும்போது உன்னை ஆராதனை மாத்திக்கலாம் தம்பி. கர்த்தர் யாருக்கு அப்படி அதிகாரத்தை கொடுத்தாரு? அப்ப அந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள்? இது பரலோகத்தினுடைய சாயலாக இருக்குமா அந்த ஆராதனை? அதனால ஆராதனைகளிலே நம்ம கவனமாக இருக்கணும். அது சொல்றது லாஜிக் மாதிரி இருக்கே. பழைய காலத்து பாட்டை போட்டு தூக்கம் வருதுங்க. உன்னை தூங்க விடாம வைப்பதற்கான நம்ம ஆராதனை பண்ணுகிறோம். மாம்சத்துல ஒரு உற்சாகமே இல்லைங்க. உங்களை உற்சாகப்படுத்த ஆராதிக்கல, தேவனுக்கு செலுத்துவதற்கு நம்ம ஆராதிக்கிறோம். தேவனை கனப்படுத்துவதற்கு ஆராதிக்கிறோம். தேவனுக்கு கொடுப்பதற்கு ஆராதிக்கிறோம். ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளணுமா.